கண்மலர்வாய் வைகுந்த தெய்வக் கடமைகள் தவை மாற்றமே. ராஜா ராஜா எங்க போனா? எப்ப பார்த்தாலும் எதையாவது நோண்டிட்டு அலைய வேண்டியது. உருப்படியா ஒரு வேலை பண்றது கிடையாது. எங்க போனாலும். அக்கா அக்கா. ஆமாடா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, ராஜா அண்ணா இங்கே காணலையே. நானும் நிறைய வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். வரார் போறார் போறார் வரார், ஆனா எதுவும் பண்றதா தெரியலையே. அதை ஏன் கேட்கிற மாலா? ஏதோ சொல்லுவாளே, இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை தேடுற மாதிரின்னு. கூரை மேல ஏறி கோழியை பிடிக்காதவோ கோபுரத்து மேல ஏறி கோவிந்தினியா பிடிக்க போறான்னு அவனை சொல்லி குத்தம் இல்லை. காலகாலத்துல வேலைக்கு போய் கல்யாணம் ஆயிருந்தான் இந்நேரத்துக்கு பேரம் பேத்திய பிறந்திருப்பான். இவன் என்னடானா தனி கட்டிய அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன். தெருவுல போனா இவன் ராஜானே கூப்பிடுறது தெரியுமா? ஓ, பின்ன எப்படி கூப்பிடுறா? முதிய ராஜான்னு கூப்பிடுறான். இப்படி கூப்பிடுறதுனால அவனோட யங்கர் சிஸ்டரான என்னோட இமேஜ் கெடுறது இல்லையா? இருக்காதா பின்ன? முதிய ராஜான்னு கூப்பிடாம இளையராஜான்னு கூப்பிட்டா கோர்ட்டு கேஸ் ஆயிட போகுது. வரான் பாரு தோற. ஆமாண்ணா, எங்க போற? போனா போன இடம், வந்தா வந்த இடம் இருக்க. அது சரி, உனக்கு மானவ தெரியும் இல்லையா? தெரியாம என்ன, நம்ம சோஷியல் மீடியா ஃபேமஸ் வேலைக்காடு கமலா கோபாலோட ஒன்றுட்ட சித்தி பொண்ணு தானே வா. அதேதான், சரியா சொன்னேன். ஆமா, உங்களையே எல்லாரும் முதிய ராஜான்னு கூப்பிடுறா. இப்ப கூட உங்களை பார்த்தா கல்யாணம் பண்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணாக்கு ஆடி வந்தா 60 ஆப்பம். ஏய் ராஜா, எப்படி இருக்கடா? இப்பதான் சைனால இருந்து வந்தேன். சே 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 சே, என்ன ஊரியா? ஒரே எங்க பார்த்தாலும் மேடு, குப்பை, சாக்கடை, நெரிசல், சாவுக்கு ஒரு சிபிஐ. என்னையா இது? சைனா மாமா. அச்சோ, சாரி. சைனா அத்திம்பே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? உங்களுக்கு நம்ம தேசத்து மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? ஏப்பா பார்த்தாலும் குத்தம் சொல்லிண்டு நல்லா படிச்சவாளே நம்ம ஊருக்கு எதிரா வேலை பண்ற. சரியா சொன்ன மாலா. இந்த சைனாக்காரன் பாம்பு வவ்வாலுக்குன்னு நம்ம எல்லாருக்கும் புது வியாதி வந்ததுதான் மிச்சம். அதேதான் இந்த குருவாயிரப்பா. நீங்க ரெண்டு பேரும் சத்து சும்மா இருக்கீங்களா? சைனா அத்தியும் பேர் இப்ப சைனா எப்படி இருக்காருன்னு சொல்லட்டும். சைனால எல்லாமே டாப், புல்லட் ட்ரெயின் டாப், இன்டர்நெட் சூப்பர், பஸ், பார்க் எல்லாமே பிரமாதம். அங்கெல்லாம் நீங்க வரணும், வாய ஆடு தரப்பீங்க. வாய மூடுறியா? ஆமா, இப்ப என்னடா பண்ற? என்ன பண்ற நான் கேக்குறேன். கூரை மேல ஏறி கோழியை பிடிக்கிறான். நீங்க வேற அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன். எதிர்காலத்துல பாலம் கட்டினா ஜிடி நாயுடு பாலம் மாதிரி முதிய ராஜா பாலம்னு பேர் வைப்பான்னு நினைச்சுட்டு அலைஞ்சுட்டு இருக்கான். என்னடா அது? ஆப் டெவலப் பண்ணிட்டு கூரை மேல ஏறி கோழியை பிடிக்கிறான். நீங்க வேற அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன். எதிர்காலத்துல பாலம் கட்டினா ஜிடி நாயுடு பாலம் மாதிரி முதிய ராஜா பாலம்னு பேர் வைப்பான்னு நினைச்சுட்டு அலைஞ்சுட்டு இருக்கான். என்னது இது? சொன்னதையே சொல்லிண்டு. சக்சஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சக்சஸ் கத்துற? டிட்ரா ஆப், டைம் டிராவல் ஆப் டிட்ரா. ராணி என்ன டிட்ரா, நான் கண்டுபிடிச்சது டிட்ரா, டைம் டிராவல் ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணா நம்ம டைம் டிராவல் பண்ணலாம். இப்ப அதுதான் நான் இப்ப செஞ்சு காமிச்சேன். ராணி சொன்னதையே திருப்பி சொன்னாலே பாத்தியா? டைம் டிராவல் ஆப் இதுதான். இந்த டைம் டிராவல் ஆப்ல பக்கத்துல கிட்ட இருக்கிறவங்க நான் மட்டுமல்ல அவங்களும் சேர்ந்தே டைம் டிராவல் பண்ணுவாங்க.
முன்னாடி போகலாம், பின்னாடி போகலாம். ரொம்ப முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஸ்டேஜ்ல இருந்து கீழே விழுந்துட போறேன். அப்புறமா சைனா திம்பேர ஒட்டதான் வைக்கணும். டேய் என்னடா என்னடா எப்படி எந்த ஆப்டா எந்த ஆப்டா அது? இந்த ஆப் தான். இப்படி அமுக்கணும். ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. நான் கொஞ்சம் நீங்கே நின்னுங்க. இந்த இப்படி அமுக்கணும் மாடா. அலைக்கும் சலாம் ஹசன் ஷா. நாட்டில் என்ன நடக்கிறது? நாட்டு மக்கள் இந்த துக்ளக் ஒரு வேதாவி, மெத்த படித்தவன், பன்மொழி புலவன், அறிஞர் என சொல்கிறார்களா? சுல்தான் அவர்கள் அவ்வாறு பேசிக் கொள்ளவில்லை. அப்புறம் என்னதான் சொல்கிறார்கள்? சுல்தானுக்கு ஆத்திரம் இருக்கும் அளவிற்கு அறிவில்லை. இவர் ஒரு கோமாளி, முட்டாள், பைத்தியக்காரன் என்று பேசிக் கொள்கிறார்கள். அப்படி சொல்பவர்களை என் கண் முன்னே எடுத்து வந்து தோலை உறுத்தி உப்பு தடவுங்கள். சுல்தான், நீங்கள் இப்படி செய்வதைத்தான் அவர்கள் சுல்தானுக்கு ஆத்திரம் வந்தால் பெருநாய் போல் கடித்து விடுவதாய் கூறுகிறார்கள். இப்படி பேசுபவர்களை இழுத்து வந்து 100 கசையடி தர சுல்தான் ஆணையிடுகிறேன். கானம் கேட்பதற்கு சுல்தானுக்கு ஆசை இல்லை. கசையடி சத்தம் என் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு ஏற்பாடு செய்வாயா சன்ஷா? செய்கிறேன் சுல்தான். இதே சமயம் தங்களை காண இபின் பதூதா வந்திருக்கிறார். மொரோக்கோ நாட்டு வழிபோக்கர், மெத்த படித்தவர், கல்விமான், மேதாவி. ஒரு மேதாவியை காண இன்னொரு மேதாவி வருவது இயல்புதானே. அழைத்து வா பதூதாவை. சரி. வாருங்கள் வாருங்கள் பதூதா. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை போல் நீங்களும் மொழி, விஞ்ஞானம், மருத்துவம் அறிந்தவர் என்று. சலாம் அலைக்கும் சுல்தான் முகமது பின் துக்ளக். அலைக்கும் சலாம். பதூதா, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்களின் சில செயல்கள் என்னை திகைக்க வைக்கிறது. அதே சமயத்தில் சில செயல்கள் என்னை நகைக்க வைக்கிறது. ஓ பதூதா, என்ன வார்த்தை விளையாட்டில் எதுவை முனைய? சுல்தான் கோபப்படவில்லை என்றால் சில கேள்விகள் கேட்கலாம். என்ன கேட்க வேண்டும்? தங்களின் சில செயல்கள் பைத்தியக்காரத்தனமா இருக்கிறதே, அது ஏன்? என்னுடைய செயல்கள் சில சமயங்களில் தான் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். சுமார் 700 வருடங்களுக்கு பிறகு இன்னொரு நாட்டை ஒருவன் ஆழ்வான். அவன் என்னை விட பல மடங்கு பைத்தியக்காரனாக இருப்பான். இதை நான் ட்ரம்ப் அட் ஊதியா கூற முடியும். அப்படித்தான் வாக்கி என்னதான் செய்தீர்கள்? முட்டாள் பதூதா, நானே பல இடங்களில் கலவரத்தை ஆரம்பித்து அடக்கி இருக்கிறேன். இதற்காக மக்கள் எனக்கு நோபல் பரிசு தருவார்களா? சுல்தானிடம் இன்னும் சில கேள்விகள் உள்ளன. தாங்கள் தங்க காசுகளுக்கு பதிலாக செப்பு காசுகளை வெளியிட்டீர்கள். இதனால் கள்ளக்காசுகள் வந்து தங்கம் மதிப்பிழந்ததே. பதூதா, யாருக்கு தெரியும் வீட்டிலேயே நாணயத்தை அழித்து விடுவார்கள் என்று. இதனால் தங்கத்தின் மதிப்பு குறைந்தது. அதுவும் ஒரு விதத்தில் நன்மைதானே. என்னை தலைநகரை மாற்றினீர்களே. பதூதா, அந்த தந்திர குள்ளனரை சைனாக்காரர்களிடமிருந்து தப்பிக்க என்னை ஆத்திரப்படுத்தாதே. சுல்தான் விரிவாகி விடுவார். இப்பொழுது என்ன வாழ்ந்தால்? சுல்தான், சுல்தான், சில அயலார்களை பிடித்து வந்திருக்கிறேன். அயலார்களா? கையில் ஏதாவது வைத்திருக்கிறார்களா? கத்தி கபடா எதுவும் இல்லை சுல்தான்.
ஒருவன் கையில் செங்கல் போல ஏதோ வைத்திருக்கிறான், ஒருவன் காதில் பாதுஷா போல மாட்டிக்கொண்டிருக்கிறான், கூட ஒரு பெண்மணி வேறு. அசஞ்சா அருகில் காதில் பாதுஷா வைத்திருக்கிறானே, ஒருவேளை காதால் சாப்பிடுவானோ? சுல்தான், இவர்கள் அயலார்கள், எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடுவார்கள். அந்த குள்ளன் சைனாவில் இருந்து வந்த ஒற்றனோ? அவர் அத்திம்பேர். யாருக்கு அத்திம்பேர்? ஊருக்கே அத்திம்பேர் சுல்தான். சைனா கரெக்ட் சார், நான் ஒன்றும் இல்லை சார். சார் ஏதோ கெட்ட வார்த்தை போல் உள்ளது. சார் என்பது கெட்ட வார்த்தை இல்லை சுல்தான், மரியாதைக்குரியவரே அழைப்போம். இப்போ இந்தியாவில் எலெக்ஷனுக்கு நாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் தான் ஃபில் செய்தோம். எஸ்ஐஆர் ஃபார்ம் நல்லதா கெட்டதா? யாருக்கு தெரியும்? இன்னும் 10 நாள்ல தெரியும். மே 4ஆம் தேதி. இது எந்த வருஷத்துல இருக்கும்? இது 1335. 1335 கிபியா கிமுவா? அது என்ன கிமு கிபி? இயேசு கிறிஸ்து பிறப்பை வைத்து நாங்கள் முன்னால் கூறி வந்த பதம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஜீசஸ் பிறந்து 1335 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்போ கிபி தான். ஐயோ 1 5 100 500 600 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? மன்னா சுல்தான், உங்களை பார்த்தா எங்க காலத்துல ஒரு பிரசிடென்ட் இருக்கான். உங்க செயலையும் பேச்சையும் பார்த்தா அவன மாதிரியே இருக்கு. நீங்க சரியான ஆணி பேசிட்டான். இதுவும் ஒரு கெட்ட வார்த்தையோ? அந்த பிரசிடென்ட் என்ன செய்தார்? குரங்கு தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சு அந்த குரங்கு இஞ்சியும் தின்னா என்ன பண்ணுமோ அதை பண்றான். எல்லாத்துக்கும் காசு, வீசா தர மாட்டேங்கிறான். H1B கண்ணுல விரல விட்டு ஆடுறான். ஊருக்குள்ள வந்தா காசு, ஊருக்கு வெளியில போனா காசு, எல்லாத்துக்கும் வரி. இதெல்லாம் விட எல்லாருக்கும் சண்டை மூட்டி விட்டு நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு திரியறான். மொத்தத்துல எல்லாரையும் பைத்தியம் பிடிச்சு பாய பாண்ட வைக்கிறான். ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது சுல்தான். அசன்ஷா, அதுதா இவர்கள் என்னை முட்டாள், வைத்தியக்காரன், குரங்கு, சண்டைக்காரன் என்று சொல்லிவிட்டார்கள். இவர்களை சிறையில் அடைத்து சின்னாபின்னமாக்குங்கள். வேண்டாம் சுல்தான், சற்று தீர விசாரிப்போம். அந்த சைனாக்காரனை வெளியில் விட்டால் ஆபத்து. அவனை பிடித்து அவனுக்கு 100 கசையடி கொடு. இதோ தருகிறேன். டேய் ஆப்ப வச்சிட்டடா ஆப்பே. அண்ணா, மாப்பே இங்க தப்பிக்கணும் மாப்பே. கடவுளே, இங்க தப்பிச்சா இவனுக்கு மொட்டை போடுறேன் இவனுக்கு. அண்ணா, ஆப்பை வச்சு ஏதாவது பண்ணுண்ணா. நம்ம எப்படியாவது இங்கே தப்பிக்கணும் ப்ளீஸ். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணீங்க? எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அது இல்லடா, இந்த போன்ல ஒரு டார்ச் ஒரு ஆப் இருக்குல்ல, அதை அடிச்சேன். பித்துக்குள்ளிங்க நெருப்பு ஓடி இருக்குங்களா? அண்ணா, ஆப்பை வச்சு ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. நாங்க இங்கே தப்பிக்கணும். திரும்பி வந்துட போறா. அப்புறம் சைனாக்காரன் கை காலெல்லாம் உடச்சிட போறோம். ப்ளீஸ் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். வெற்றிவே, வீரவே வெற்றிவே, வீரவே வெற்றிவே. வீரவே. என்னது இது? ஏதோ திருப்பணம் பண்றாங்க அந்த மாதிரி இருக்குல்ல. வெற்றிவேல் வீரவேல் எல்லாம் கேட்கறது. நம்ம வாழ்க்கைக்கு விளக்கேற்ற வந்திருக்காங்களோ என்னமோ தெரியலையே. ஆமா இல்ல, ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலதிலக மன்னாதி மன்னன் பாஞ்சாலங்குறிச்சியின் தலைவன் ஸ்ரீ ஸ்ரீ கட்டபொம்மன் பராக் பராக் பராக். யார் இவர்கள்? வெள்ளைக்காரர்கள் நம்மிடம் கிஸ்தி வாங்க வந்திருக்கிறார்களா? இவன் யார்? இவன் தான் ஜாக்சன் துரையா? இல்லை மன்னர், ஜாக்சன் துரை நல்ல உயரம். இவர் ஒருவேளை அவர் அனுப்பிய ஒற்றர்களோ நான் நினைக்கிறேன். இந்த இருவர் வேணால் ஒற்றையர்கள். அந்த பெண்மணி என்ன ஒற்றியா? தெரியவில்லை மன்னா, விசாரிக்கிறேன். நீங்கள் யார்?
எதற்காக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள் வந்தீர்கள்? உங்களுக்கு இங்கு என்ன வேலை? பாஞ்சாலங்குறிச்சியா? அப்போ இவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ கட்டபொம்மன். பெருசே இதான வேணாங்கிறது. என்னது கட்டபொம்மனா? டேய் கட்டபொம்மனா, அந்த ஈஸ்ட் இந்தியா காலத்து கட்டபொம்மன். டேய் 1800 போட்டு வந்துட்டா இருக்குங்க. என்னது வீரபாண்டிய கட்டபொம்மனா? நம்ம சிவாஜி சார் கூட பேசுவாரு. கிஸ்தி வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது. அவரா? தாயே நிறுத்து. யார் இப்படி பேசினார்கள்? துடிக்கிறது மீசை, அடக்குகிறது காடி வந்த நட்பு. என்னமண்ணா பொசுக்குன்னு இப்படி யாரு இப்படி பேசினதுன்னு கேட்டுட்டீங்க? நீங்க பேசினதா தானே நம்ம நடிகர் திலகம் சிவாஜி நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்க. தமிழ்நாடு கொண்டாடிச்சிருக்க அவனும் ஆடிஷனுக்கு இந்த டயலாக பேசிதான் ஒப்பேத்தி இருக்கான். நீங்க என்னடா யார் இப்படி பேசினதுன்னு கேட்டுட்டீங்க? உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆடியோ கிளிப் போட்டு காமிக்கவா? அம்மணி, தமிழ்நாடு அது எங்கே இருக்கிறது? தானாதி ஏன் விட்டுறாது? என்ன இடவிடா இது? புரியவில்லை மன்னா. நாங்க சொல்றது உங்க காலத்துக்கு 150 வருஷத்துக்கு அப்புறம் 1969ல தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலத்தை உருவாக்கினோம். உங்க டயலாக் மேல உங்களுக்கே சந்தேகம்னா இந்த போட்டோ போடுற கேக்குறீங்களா? இது என்ன பெட்டகம்? சிந்துபாத் லைலாவை ஒழித்து வைத்தது போல் இதற்குள் சிவாஜி இருக்கிறாரா? இதிலிருந்து பேசுவாரா? சபாஷ், சரியான ஏமாற்று வேலை. போடுறோம் நான் கேளுங்க. வரி வண்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏற்படுவது கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் வைத்தாயா? நீர்வாட்சி நடுவயல் நிறைய கண்டாயா? நாட்டு நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாழ் உழவனுக்கு கஞ்சி கரையும் வந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எம்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? இல்லையா? நான் இப்படி பேசவே இல்லை. யார் இதை எழுதியது? சிறப்பு செல்வர் மாப்போசி கதை எழுதினார். நம்ம சக்தி கந்தசாமி சார் சினிமாவுக்காக அதை பில்டப் பண்ணாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாரு, சிவாஜி கணேசன் அதுக்கு வசனம் பேசினாரு. தமிழுக்கு ஒரு நல்லுலகம் பொருளா அந்த டயலாக் டீ போல பரவிடுச்சு. மந்திரியாரு இழுத்து வாருங்கள் அந்த சிவாஜி. சத்திரபதி இறந்து 100 வருடங்கள் ஆகிறது. இவர்கள் ஆள் மாறாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 150 வருஷத்துக்கு பிறகு அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எங்க வீட்டுன்னு வருது? சிவாஜி சார் சொர்க்கத்துல தான் இருக்காரு. அப்படியா? ஆமா மன்னா. இது என்ன குழப்பம்? நீங்கள் யார்? எதற்காக இங்கு வந்தீர்கள்? என் நேரம் ஊர்ல அவ்வளோ ஃப்ரெண்ட் இருக்கான். எனக்கு ஒரே ஃப்ரெண்டு ராஜான்னு ஒரு ஃப்ரெண்டு. அவன் ஏதோ ஆப்பை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஆப்பை அமைத்தினான். அதெல்லாம் 2026ல இருக்கும். இதுக்கு முன்னாடி 1300 கூண்டு போனான். இப்போ 1800 கூண்டு வந்திருக்கான். அடுத்து எங்கெல்லாம் கூண்டு போறானோ? டே தானாதி பிள்ளை, இவர்கள் உளவாளிகளா அல்லது வெள்ளைக்காரர்கள் கைகூலியா என்பதை ஆராய்ந்து தவறு செய்தால் தண்டனையும், நேர்மையானவர்களானால் உதவியும் செய்க. நான் அரண்மனைக்கு செல்கிறேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. பெருசு டிபி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். டிபியா? நீ யார்? உன் பேர் என்ன? உனக்கும் ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக எங்க நாட்டிற்குள் வந்தீர்கள்? சார் நான் ஒரு டம்மி பீஸ் சார். இங்க மாட்டினா ஏன் நேரம் சார் மாட்டினா சார். இவ்வளோ கேள்வி கேட்குறாரு. இந்நேரம் பார்த்து நம்ம கிட்ட பாஸ்போர்ட் கூட இல்லையே. சார் 2 நிமிஷம் டைம் கொடுக்கும். ஆனால் அவன் ஆப்பை வச்சு ஏதாவது பண்ண சொல்லி மாட்டுக்கு எங்கள் ஊரை பார்த்துக்கணும் போயிடுறோம். பார்த்துக்கிறேன். இப்படி சூடு திருவள்ளுவர் குரல் எல்லாம் கேட்கறது 2000
2026க்கு வான்னா 2000 வருஷம் பின்னாடி போயிட்டீங்கன்னா டேய் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? இது ஆப்பாடா எங்க எல்லாருக்கும் வைக்கிறோம். ஆப்பாடா இது. ஏதோ பண்ணுடா. நான் பார்த்துக்கிறேன். இப்ப பாருங்க. அடா, 3 பேரும் எங்க காணாம போயிட்டாள்? சைனாத்தின் பேர் போன்ல ஏதோ நோண்டினதும் எங்கேயோ காணாம போயிட்டாள் 3 பேரும். அப்பாடா, திருப்பி வந்துடுது. 1/2 மணி நேரமா தேடி தேடி எனக்கு பயமே வந்துடுது. அப்பாடா, வந்து சேர்ந்துட்டாளே. அது ஏன் கேட்குற மாலா? அது ஒரு பெரிய கதை, அது அப்புறமா சொல்றேன். ஆமா, நீ அப்பவே ஏதோ விஷயமா வந்தியே, என்ன விஷயமா வந்த? நான் கொஞ்சம் காபி பொடி வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ நடந்துடுது. தெய்வமே, ஈஸ்வரா,